நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கிராஸ் வந்து மேலே கையை தூக்கினோடனே ஏறிக்கிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி வெட்டுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். உங்களுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்காட்டினாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. பார்த்துட்டு நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1.5 இன்ச்சு எப்பயும் போல் நான் வந்து கீழே 1.5 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறேன், ஆனால் அவங்க கொடுத்துருக்குறது வந்து சாதா ப்ளவுஸ். ஓகேங்களா? அதை வச்சு நான் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சு மேலே கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்கு, இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கை இப்படி போட்டு ரெட்டையாக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு இந்த கரெக்டான அளவு இருக்குது இல்லையா, அங்கனுக்குள்ள ஒரு மார்க்கு, டாட்டுக்கு 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கானது. ஈசலவன்ஸ்னு சொல்லுவாங்களா, தையலுக்குரிய அளவு அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்கோலோட இறக்கம் கண்டுபிடிக்கணும். அதை இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல 1 இன்ச்சு, அதில் கரெக்டாக அப்படியே வைங்க. வச்சு அப்படியே இழுக்காமல் இது பண்ணாமல் அப்படியே வச்சு கரெக்டான அளவு ஒரு மார்க்கு தையலுக்கு மேலே ஏற்றி, இப்போ ஸ்லீவ் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கழுத்தோட இறக்கம் பார்க்குறதுக்கு இந்த இருக்கு பாருங்கள், பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக அப்படி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் மார்க் பண்ணது பூரா ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 4 பங்காக போட்டு வெட்டியிருக்காங்களா, இல்லை பின்பாட்டு அகலமாகவும் முன்பாட்டு கம்மியாகவும் போட்டு வெட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி வெட்டியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ப்ளவுஸில் எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் எடுத்தோம்னா அப்படி தான் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் சரியாக வரும். 4 பங்கு அவங்க வந்து முன்னாடி கம்மியாகவும் பின்னாடி அகலமாகவும் போட்டு கட் பண்ணது போய் நம்ம 4 பங்கு போட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது வந்து போடுறதுக்கு சரியாக இருக்காது, அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்காது. இவங்க வந்து இதுக்கும் உள்ள கேப்பு 3 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எப்பயும் போல் நான் சொல்கிறது தான், இந்த மாதிரி இப்படி மடக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேயும் இங்கே கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேயும் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இழுக்காமல், ரொம்ப இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப இழுக்க வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இழுக்காமல் வச்சுட்டு இந்த கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து விட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஸ்லீவ் இருக்குது ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கழுத்தோட ரவுண்டு, அங்கே கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு, இங்கே ஆம் கோல்ற இது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கரெக்டாக வச்சு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க.
இழுக்கவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா 9.75 இருக்குது. 9.75. அதை நீங்கள் அப்படியே கூட இந்த கரெக்டான அளவு இங்கேயும் வச்சு இந்த நான் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கும். 9.75 இந்த அப்படியே இருக்குது. அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 9.5 வருது. அந்த 9.5 வச்சு மேலே மார்க் பண்ணிடுங்க அந்த இதில். இப்போ உங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இறக்கம் வந்து கம்மியாக இருக்குது, அதனால அகலம் வந்து 3 இன்ச்சு. ஓகேங்களா? மேலே அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தோட இறக்கம் கம்மியாக இருக்கிறதுனால 3 இன்ச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து ஷோல்டரோட அகலம் வந்து 1.25 வருது. ஷோல்டரோட அகலம் வந்து 1.25. அப்போ 2.25. ஓகேங்களா? 2.25 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ 2.25, இது ஒரு 1.25னா 5.25 இன்ச்சு வரும். மொத்தத்துக்கு அகலம் வந்து 5.25 வரும். அந்த 5.25 இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதையும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இப்போ ரவுண்ட் வரைஞ்சிருங்க. இப்போ இந்த ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுன்னா எப்பயும் போல் ஷோல்டர் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு அப்படியே தையலுக்கு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு கரெக்டாக வச்சு பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரியும். இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கம் தேவைன்னா நம்ம இது பண்ணி போட்டுக்க வேண்டியது. அவ்வளோதான். ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு. கழுத்தோட ரவுண்டு வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அந்த ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஸ்லீவோட ரவுண்டு நம்ம இங்கே பாடி மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, மார்பு சுற்றளவு, அதுவும் இதுவும் மேட்ச் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6 இருக்குது. ஓகேங்களா? 6 இருக்குது. ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் 6 வரணும். இந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு அதை விட்டுட்டு அப்படியே வச்சு மார்க் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 6 இன்ச்சு வருது. நம்ம இது வந்து சாதா ப்ளவுஸ்னால கூட ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு வந்து கூட ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் தள்ளி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இதே அளவுக்கே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா ஆம்கோல் இறுக்கி பிடிக்கிற மாதிரிக்கு இருக்கும் அவங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி மார்க் பண்ணணும். கரெக்டாக 6 இன்ச்சு வருது. அப்போ 6 இன்ச்சுனா ஸ்லீவோட ரவுண்ட் வந்து ஒரு 6.25, 7 இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 6.25, 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு 2 இன்ச்சு அந்த மாதிரி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான். இவ்வளோதாங்க பேக் வந்து நம்ம கட் பண்ணுறது. இதை நம்ம இன்னி கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் ப்ளவுஸ்னால் கூட 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிறது கரெக்டாக 6. நான் இங்கே 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வர மணிக்கு வச்சு மார்க் பண்ணி அங்கனுக்குள்ளே ஒரு 1/2 காற்றை போட்டேன். ஓகேங்களா? நான் எப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படி தான் கட் பண்ணுவேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து எப்பயும் போல் ரெட்டையாக மடித்து போட்டுக்கோங்க. சுருக்கு இருந்தால் ஃபஸ்ட்டே நம்ம அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நல்லா மடக்கி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சுருக்கம்லாம் போயிடும். இப்போ வந்து அதை ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதாவது கிளாத் வந்து அன்ஈவனாக இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கணும். இதில் வந்து முன்பகுதி தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது.
ஸ்லீவு பேக்கும் எப்பயும் போல தான். முன்பகுதி மட்டும் அந்த கிராஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி வெட்டணும். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அதை நான் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் அப்படியே போடுங்க. போட்டுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அப்படியே மேலே எடுத்து வைங்க. அப்படியே வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு, அது மாதிரி இங்கே கரெக்டான அளவில் ஒன்று தையலுக்கு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. அடிங்கை சுற்றளவு வந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா லூஸ் விழுகும். அதுக்கு தான் அடிங்கை சுற்றளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 இன்ச்சு 6 வைக்கும்போது 6.5 வருது அப்படியே. அப்போ நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அப்போ அந்த 1/2 இன்ச்சு வந்து 6 வச்சுருக்கோமா, இந்த 6.5 வச்சு மார்க் பண்ணுங்க. 6.5 வச்சு மார்க் பண்ணினீங்கன்னா 7 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அப்போ 7 இன்ச்சு கரெக்டு. அதாவது இங்கே இது வந்து 5 5.5 வச்சுருக்கோம். கூட ஒரு 1/2 இன்ச்சு லூஸுக்காண்டி இங்கே மேலே 5.5 மேலே 6.5 வச்சு மார்க் பண்ணிட்டோம். அந்த 6.5ல் அந்த 7 இன்ச்சு கரெக்டாக வருது. அந்த 6.5ல் 7 இன்ச்சு கரெக்டாக வருது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அந்த 7.5ல் பாதி 3.75. ஓகேங்களா? 3.75 வச்சு அதில் வந்து மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டு இந்த ஸ்லீவ் ரவுண்டு அப்படியே வரைஞ்சிருங்க. அவ்வளோதான். அது போக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு, இங்கே எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு. இதில் சாதா ப்ளவுஸ்னால இந்த ப்ளவுஸை காட்டிலும் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கணும். அப்போ தான் சரியாக வரும். ஏன்னா நம்ம டபுள் துணி போடுறதுனால. இதே இப்போ சாதா ப்ளவுஸ் அப்படியே வச்சு கட் பண்ணோம்னா நம்ம அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி தான், இப்படி தான் நான் கட் பண்ணி தைச்சி கொடுத்துருப்பேன். எல்லாருக்குமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. லூஸ்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் எப்படி கட் பண்ணி தைக்கிறேன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ அரைக்காத்து போட்டுருங்க. இங்கே கரெக்டான அளவில் ஒரு அரைக்காத்து போட்டுருங்க. இப்போ இதை நம்ம வந்து குடஞ்சி விட்டணும். 2 இன்ச்சு வச்சு இதை அப்படியே இந்த மாதிரி கொண்டு போய் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வளைச்சி கொண்டு வந்து இது பண்ணிவிட்டு அதை நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி குடஞ்சி வெட்டியாச்சு. இவ்வளோதான் குடஞ்சி விட்டுருது. குடஞ்சி வெட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க வந்து நேர் கட்டிங் போட்டிருக்காங்க, கிராஸ் கட்டிங் கிடையாது, நேர் கட்டிங். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து நேர் கட்டிங் தான் போட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு கஸ்டமர் எப்படி ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் இது பண்ணி கொடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் எப்பயும் கூட வச்சு மார்க் பண்ணி எடுத்துருங்க. நான் சொல்கிறது புரியலைன்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், புரியலை அப்படின்னு. நான் வந்து திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த 1.5 இன்ச்சில் வந்து 3 இன்ச்சு வச்சு, அங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்தாச்சு, பேக் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணோம்ல. 5 இன்ச்சு வச்சு 5.25. இங்கே மேலே வந்து ஒரு 2.25 1.25 இருந்துச்சு ஷோல்டரு. 2.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இது இப்போ ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ரவுண்ட் வரையிறதுக்காண்டி இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். கரெக்டாக அரைக்காத்து போட்ட இடத்துல மார்க் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ வந்து 1/2 இன்ச்சு குடஞ்சி விட்டுறதுக்கு வச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பார்த்தீங்களா, இங்கே ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, பட்டி அடிச்சிருக்கோம் இல்லையா வச்சு, அங்கேருந்து
இங்கே மேலே 3 இன்ச்சு வரைக்கும் 3 இன்ச்சு இருக்குது. இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு கழுத்தோட அகலம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அதில் 3 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா? அப்போ 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு. இதில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து ரொம்ப ஏற்றமாக இருக்குது. அதாவது ப்ளவுஸ் போட்டால் கிராஸ் வந்து கரெக்டாக கப்பு வந்து உட்காரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அதனால் என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு கிராஸை கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ இருக்குது? இங்கேருந்து இந்த மெயின் டாட் இது வரைக்கும் 7 இருக்குது. அதை அப்படியே இது பண்ணி கீழே இங்கே இந்த டாட் பிடிச்சிக்கோம் இல்லையா? 10.25 இருக்குது. இப்போ 11.25 வைப்பேன் நான் உங்களுக்கு. இப்போ 11.25 வச்சு அவங்களுக்கு ஏற்றமாக கப்பு வந்து கரெக்டாக உட்காரலை. அப்போ ஒரு 1.25 இன்ச்சு இறக்கும். நேர் கட்டிங்கனால பிரச்சனை இல்லை. கிராஸ் கட்டிங்னா தான் ரொம்ப இறக்க வைக்கும்போது ரொம்ப இழுத்துக்கு விட்டு வர மணிக்கு இருக்கும். இது 12.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிராஸ் வந்து 12.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? 12.5 இன்ச்சு வச்சு இதை ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு பண்ணியாச்சா? அடுத்து இந்தது வந்து அவங்களுக்கு 3 இருக்குது. அப்போ 3.5 வைப்போம். இந்த 3.5 வச்சுட்டோமா? இப்போ அடுத்து இந்த இது பார்க்கணும். அது அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து உங்கள் டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1 இன்ச்சு இருக்குது. அந்த 1 இன்ச்சை இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இங்கேயும் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து நமக்கு 2.25 இருக்குது. அப்போ நம்ம வந்து 2.25 வைக்கணும். 2.25 இருக்குது. 2.25 வைக்கணும். நம்ம இங்கே கீழேருந்து இங்கே வச்சு பாருங்கள். 2.25 எங்கே கரெக்டாக வருதுன்னு வச்சு பார்த்துட்டு இங்கே வருது. 2.25 வந்து இங்கே வருது. அப்போ இதுக்கு எவ்வளோ இறக்கம் இருக்குது? 2 இன்ச்சுக்கு 1 புள்ளி தான் கம்மியாக இறக்கம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து பட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா? பட்டியை கம்மி பண்ணால் தான் சரியாக வரும். ரெண்டே முக்கால் 3.25 வைப்போம். கொஞ்சம் மேலே ஏற்றி 3.25. இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டுறதுனால நமக்கு வந்து எதுக்கு கரெக்டாக வரும் என்னன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டணும். இங்கேருந்து இங்கே 3.25 வச்சுருக்கேன். இங்கேருந்து இது 3.25 வச்சுன்னா அந்த பக்கம் வந்து நான் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அது வந்து சரியாக வரும். லூஸ் இழுக்காது. இதான் இப்போ வந்து இவங்க வந்து 2.25 தான் வைப்போம். 3.25 வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு கூட தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து இந்த பட்டி பிடிச்சிருக்காங்க இல்லையா? டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா? அங்கேருந்து இதோட தூரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5.25 இருக்குது. அந்த 5.25 இங்கே வச்சுக்கோங்க. அந்த 5.25 இங்கே வச்சுக்கோங்க. இங்கே 2 இன்ச்சு வைப்போம். வச்சுட்டோமா? இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச்சு கூட எடுத்திருக்கோம். அப்போ அந்த 1/2 இன்ச்சை கம்மி பண்ணிக்கோங்க. இங்கே தான்
இப்படி இது பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி கோடு போட்டு கிராஸ் வெட்டிடுங்க. அவங்க கிராஸ் இறக்கம் இல்லைன்னு ஏற்றமாக இருக்குன்னு சொல்கிறனால கிராஸ் வந்து அவங்க அளவு ப்ளவுஸை காட்டிலும் 1.25 இன்ச்சு இறக்க வச்சுருக்கேன் நேர் கட்டிங்னால. கிராஸ் கட்டிங்னா 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு இப்படி இறக்க வச்சா போகுது. நேர் கட்டிங்னால 1.25 இன்ச்சு இறக்க வச்சுருக்கேன். இறக்க வச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சி கொடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடும்போது கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ கட் பண்ணுறேன். ஓகேங்களா? முன்பாட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் நம்ம தான் அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வெட்டி தைச்சி கொடுக்கணும். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ அரைக்காத்து போடுற இடத்துல அரைக்காத்து போட்டுருங்க. ஓகே, இதான் ஃப்ரண்ட்டு, அதாவது முன்பகுதி. இப்போ இங்கே 3.25 இருக்கா? இங்கேருந்து இந்த அரைக்காத்து ஃபஸ்ட்டு அரைக்காத்து போட்ட இடம் வரைக்கும் 3.25 இருக்குது. அடுத்து ஒரு அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல அந்த 3.25 அப்படியே வச்சு பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 10.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம பட்டியோட அகலம் வந்து 10.5 இன்ச்சு கட் பண்ணணும். இது டபுள் பட்டியாக போட்டுக்கோங்க. எனக்கு துணி இருக்கிறதுனால நான் டபுள் பட்டியாக போட்டுப்பேன். ஓகேங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டே முக்கால் இருக்குது. பட்டியோட முன்னாடி வந்து பட்டன் பீஸ் பக்கம் வந்து 2.25 இருக்குது. அப்படின்னா 3.25. கரெக்டாக 3.25. இது ஊடால வந்து 2.5 3.5. இது வந்து 10.5 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு. ஓகேங்களா? 10.5 1 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு. இங்கிட்ட வந்து 4 இன்ச்சு விட்டுருக்கோமா? 3 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு. 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பட்டியோட இடுப்பு பட்டி எவ்வளோ, அதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6.5 இன்ச்சு இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு லைனிங் ப்ளவுஸ்னால 1/2 இன்ச்சு இது பண்ணுவோம். அப்போ 7 இன்ச்சாக கணக்கு பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சுனா 8 9 10 3 இன்ச்சு சேர்த்து. அதாவது இங்கிட்ட 1/2 இன்ச்சு நான் கிராஸ் பண்ணி அடிச்சிடுவேன். பட்டன் பீஸ்க்கு உள்ள ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ 1 இன்ச்சு போயிடும். அது போக தையலுக்கான 2 இன்ச்சு மட்டும் தான் இருக்கும் இல்லை. ஓகேங்களா? இது இந்த மாதிரி கிராஸ் அடித்து வெட்டிக்கோங்க. இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து நம்ம நான் தைக்கும்போது கிராஸ் அடித்து வெட்டிக்குவேன். 1/2 இன்ச்சு மட்டும். நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணி தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு. சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் போடுறது கரெக்டாக இல்லையா என்னென்னு. அதனால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.